அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மேலே போக போகுதா அப்படின்னு என்ன கேட்டால், ஆமாம் மேலே தான் போக போகுது அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குது. அதுக்கான காரணங்களை நான் இந்த வீடியோ பதிவில் விளக்க போகிறேன். ஏன் நான் அப்படி நினைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரீசனை உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரம்ப் அவர்கள் ட்ரேடு ரெசிப்ரோக்கல் டேரிஃபை 90 நாட்களுக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். மார்க்கெட்டு அதை அவ்வளவுதான், அவர் பேக் அடிச்சிட்டாரு அப்படின்னு நினச்சிருச்சு. அதே போல் அவங்க நாட்டினுடைய சுப்ரீம் கோர்ட்டு இந்த ட்ரேட் ரெசிப்ரோக்கல் டேரிஃபு செல்லாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருச்சு. அதே சமயம் எந்த நாட்டோடையும் இதுவரைக்கும் அவர் அந்த ட்ரேட் டீலை சக்ஸஸ்ஃபுல்லாக பெரும்பாலான நாடுகளுடன் இன்னமும் சைன் பண்ணவே இல்லை. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ட்ரேட் ரெசிப்ரோக்கல் டேரிஃபு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டாக தான் போகுது, இம்ப்ளிமெண்ட் ஆகாது அப்படின்னு தான் மார்க்கெட் நினைக்கிது. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. சைலண்ட்டாக 10% அந்த ட்ரேட் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாரு ட்ரம்ப் அவர்கள். இந்த டேரிஃபை சைனாவுக்கு அட்லீஸ்ட் 30% அப்படிங்கிற அளவுக்கு, சைனாவுக்கு மட்டும் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அதனால் இந்த 10% போட்ட அந்த ட்ரேட் ரெசிப்ரோக்கல் டேரிஃபை ட்ரம்ப் விட்ரா பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தோணவே இல்லை. அது கண்டினியூ ஆக போகுது. உலக நாடுகள் ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃபில் ஒவ்வொரு நாடுகளுடன் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் சுமூகமாக முடியும். அது மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டுக்கும் இந்த ட்ரேட் ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னால சைனாவை கம்பேர் பண்ணும் பொழுது, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு நிறைய ஏரியாவில் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால அது பாசிட்டிவான விஷயமாக தான் நான் கருதுகிறேன் நண்பர்களே. தொடர்ந்து வேறு காரணங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றியெல்லாம் பேசலாம். ட்ரம்ப்பு ட்ரேட் வாரை கையில் எடுத்து 10% ரெசிப்ரோக்கல் டேரிஃபை எல்லா நாட்டுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாருங்க. இப்போது இந்த பைலேட்ரல் அக்ரிமெண்ட் ஒரு நாட்டுக்கும் யூஎஸுக்கும், புரியுதுங்களா, எல்லா நாடுகளுடனும் யூஎஸ் இண்டிவிஜுவலாக ஒரு அக்ரிமெண்ட் போட போகுது. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் சைனாவுக்கு டேரிஃப் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது இந்தியாவுக்கு நல்லது. ஆனால் சைனா மிகப்பெரிய பொருளாதாரம். உலகத்துக்கே ஏகப்பட்ட பொருட்களை சப்ளை பண்ணுறது சைனா தான். மிகப்பெரிய கன்சியூமர் யாருன்னா அமெரிக்கா. ஒரு காலத்தில் இந்த ஆயில் இம்போர்ட்டை நம்பி இருந்த அமெரிக்கா, ஆயில் இம்போர்ட்னால நம்ம நாட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சு அவங்க நாட்டிலேயே பாறைகளுக்கு இடுக்கில் உள்ள அந்த ஷேல் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க நாட்டிலே ட்ரில் பண்ணி இப்போ ஆயிலை பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆயில் டிபெண்டன்சியை அமெரிக்கா குறைச்சிருச்சு. இப்போ ஆயில் சர்ப்ளஸ் கண்ட்ரியாக மாறி நம்மளை மாதிரி நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுது அமெரிக்கா. அடுத்து கொரோனா டைமில் செமிகண்டக்டர் அந்த சிப்பு ப்ராப்ளம் வந்துச்சு. உடனே இந்த டிபெண்டன்சி நம்ம நாட்டுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் பட்ஜெட்டில் ஒதுக்கி அந்த ப்ராப்ளத்தையும் அமெரிக்கா சால்வ் பண்ணுற முயற்சியில் இறங்கிட்டாங்க. அதை சால்வும் பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்த பிரச்சனை இருக்குது. அதுதான் ரேர் எர்த் மேக்னெட். உலகத்துக்கே தேவையான 90% ஆஃப் த ரேர் எர்த் மேக்னெட்டை சப்ளை பண்ணுறது சைனா. இந்த ரேர் எர்த் மேக்னெட் அப்படிங்கிறதுனால இது ரேர் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரேசில் மாதிரி கண்ட்ரிகள் மற்ற நாடுகள்லையும் இந்த எர்த் மேக்னெட் கிடைக்கிது. ஆனால் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரேரான ப்ராசஸ்ஸு. இது வரைக்கும் சைனா கேட்டவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்க மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர், சரிங்களா. இப்போது நானும் பெரிய ஆள் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு புது ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குது சைனா. எப்படி அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் டேரிஃப் வர கையில் எடுத்தாரோ, இப்போ சைனா என்ன சொல்லுதுன்னா, யாரெல்லாம் ரேர் எர்த் மேக்னெட் எங்ககிட்ட வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அதுக்கு பேர் எண்ட் யூசர் சர்டிஃபிகேட். அதில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை நீங்கள் என்ன பர்பஸுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் இந்த ப்ராசஸில் இருந்து நம்ம நாட்டை எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகோசியேஷன் டீலில் சைனா கூட பேசலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்த்துக்கங்க எப்படியெல்லாம் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. இது பாலிடிக்ஸ் தானான்னு தெரில, பட் நான் இப்படி தான் கெஸ் பண்ணுறேன்.
இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஆனா, சைனா தான் இதுவரைக்கும் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இத நம்பி தான் வந்து எல்லா நாடுகளும் இருந்துச்சு. இப்போ உலகம் வந்து என்ன பண்ணும், இந்த டிபெண்டன்சிய குறைக்கணும். ஏன்னா வந்து சைனா இஸ் அ பேட் சப்ளையர். இந்த மாரி சிச்சுவேஷன்ல நமக்கு எதிரா வந்து பண்றாங்க அப்படிங்கிற மாரி அமெரிக்கா மறுபடியும் நினைக்குது. சரிங்களா? சைனா தான் உலக நாடுகளுக்கு ரேர் எர்த் மேக்னெட்டை சப்ளை பண்ணுறாங்க. சைனாவை நம்பி தான் வந்து இருக்குது எல்லா நாடுகளும். மோனோபொலியாக இருக்கிறாங்க சைனா. என்ன தான் இந்த ரேர் எர்த் மேக்னெட் மற்ற கண்ட்ரிகளில் இருந்தாலும் சைனா இது வரைக்கும் தொடர்ந்து சப்ளை பண்ணிட்டு இருந்ததுனால இந்த டிபெண்டன்சியை உலக நாடுகள் பெருசாக கண்டுக்கல. இப்போ வந்து இந்த ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் முழிச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்க. இந்த மேக்னெட் மெட்டீரியல் வந்து பல நாடுகளில் இருக்குது. உக்ரைனில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் ரஷ்யா உக்ரைன் வார ஒரு அரசியலாக பயன்படுத்தி ட்ரம்ப் அவர்கள் ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணி நிறையா ஃபண்டிங்லாம் பண்ணி எனக்கு இந்த ரேர் எர்த்தை குடு அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்காகவே கேட்டார். ஏன்னா வந்து அது பிஸ்னஸ் நெகோசியேஷன் டீலு, அது வந்து செப்பரேட் டாப்பிக்கு. அது கிடச்சிருச்சுன்னா வந்து ட்ரம்ப் வந்து சைனாவை நம்பி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரேர் எர்த் மேக்னெட் பிரேசில் மாதிரி கண்ட்ரிலையும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போது இந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கிற வரைக்கும் சைனாவை நம்பி தான் வந்து எல்லா நாடுகளும் இருக்குது. சரி, இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை ஏன் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நார்மல் மேக்னெட்டை கம்பேர் பண்ணும்பொழுது 10 டைம்ஸ் வந்து பெட்டர் பெர்ஃபார்மிங் மெட்டீரியல், 10 டைம்ஸ் டியூரபிள். ஹை டெம்பரேச்சரில் இந்த ரேர் எர்த் மேக்னெட்டை யூஸ் பண்ணி செய்யப்படுகின்ற காம்பனன்ட்ஸு எல்லாமே வந்து நல்லா இருக்குது, உறுதியாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ரேர் எர்த் மேக்னெட்டினுடைய பயன்பாடு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இது எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்கும், கியர் பாக்ஸு, ஸ்பீடோமீட்ரு, என்ஜின்குள்ளே உள்ள காயிலில் உள்ள சில காம்பனன்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய இடங்களில், அதுவும் ஆட்டோமொபைல்ஸ், கார் மேக்கர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரேர் எர்த்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரா மெட்டீரியல். சைனா வந்து இதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே தெரிஞ்சிருச்சு. ஆனால் சைனாவினுடைய எக்கானமி வீக்காக இருக்கிறதுனால பெருசாலாம் அவங்களுக்கே தெரியும், சைனாவுக்கே தெரியும் நம்ம வந்து பண்ணுறதுனால இவங்கெல்லாம் வந்து வேறு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் வந்து சைனா ரொம்பலாம் முரண்டு பிடிக்காது. மறுபடியும் ரேர் எர்த் அந்த மேக்னெட்டை வந்து சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இப்போ டல்லாக இருக்கிற ஆட்டோ கம்பெனிஸ் எல்லாம் இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா கொஞ்சம் மேலே போகலாம், லைட்டாக மேலே போகலாம் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு. நம்ம பேச வந்த டாப்பிக்கு ஏன் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும்னு நினைக்கிற அப்படிங்கிறதுக்கு இன்னும் தொடர்ச்சியாக பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை கேளுங்க. இந்த ரேர் எர்த் மேக்னெட் பற்றி வீடியோ பார்க்கும் பொழுது ஜிஇ வெர்னோவா, அதுக்கப்புறம் ஜிஇ பவர் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற 2 கம்பெனிகள் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. பவர் இந்தியா ஜிஇ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மால் கேப் கம்பெனி. ஜிஇ வெர்னோவா அப்படிங்கிறது கேபிட்டல் குட்ஸில் இருக்கிற கம்பெனி. ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்ல, அந்த ரிலேட்டடான இந்த 2 ஸ்டாக்ஸு, இந்த 2 ஸ்டாக்ஸுமே வந்து யூஎஸ் கம்பெனி, புரியுதுங்களா, எம்என்சி கம்பெனி. நம்ம இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து வாங்கணுன்னா யூஎஸில் சீப்பாக இருக்கும், அங்கே வாங்கலாம். அதே சமயம் இந்த கம்பெனிகள் வந்து ஸ்மால் கேப்பாக இருக்கிறாங்க, கடனும் உள்ளுக்குள்ளே இருக்குது. அதே சமயம் வந்து ஒரு கம்பெனியில் கடன் இல்லை, ஒரு கம்பெனியில் கடன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன கம்பெனிகள். எனக்கு இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஒருவேளை வந்து ஃப்யூச்சரில் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் ரொம்ப சீப்பான வேல்யூவேஷனில் கிடச்சா நான் கொஞ்சம் எக்ஸ்போசர் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் இன்னும் இன்டெப்த்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணலை. ஜியு வெர்னோவா அண்ட் ஜிஇ பவர் இந்தியா பற்றி நான் ஃப்யூச்சரில் அனலைஸ் பண்ணுவேன். ஜஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பேச வந்த விஷயம் ஏன் மார்க்கெட் மேலே ஏறுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபெட்டு வந்து 2 ரேட் கட்டை வந்து 2025 கட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ட்ரேடு வர ட்ரம்ப் கையில் எடுத்ததுனால அவங்க கட் பண்ணலை. ஆனால் எனக்கு என்னமோ இந்த ஜூன் மாதத்தில் ஒரு கட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. அது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, இப்போ அடுத்த வாரம் வரப்போகிற அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபெட்டு ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா அது அமெரிக்கன் எக்கானமிக்கு நல்லது. அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே போகும், தங்கமும் மேலே போகும். அமெரிக்காவுக்கு இது பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்கும் இது பாசிட்டிவ். அமெரிக்க ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பண்ணுச்சுன்னா இந்தியாவுக்கும் அது பாசிட்டிவ். ப்ளஸ் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் சிஆர்ஆர் ரேட் கட்டு ப்ளஸ் 50 பேசிஸ் பாயிண்டில் வந்து ஆர்பிஐ ரேட் கட் பண்ணியிருக்குது. அதனால் உலக நாடுகள் ஃபுல்லாக இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது உள்ளே இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. லிக்விடிட்டி உள்ளே வந்தாலே ஸ்டாக் மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல் ரூல் நண்பர்களே. இதனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு மேலே போக வாய்ப்பு இருக்கிறதா தான் எனக்கு தோணுது.
ஸ்டாக் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னோடனே உடனே கொரோனாவுக்கு அப்புறம் ஏறின மாதிரி 20%, 30% இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமான ரேலியெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஃபெட் ரேட் கட் பண்ணாலும், ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுனாலும், லிக்விடிட்டி உள்ளே வந்ததுனால ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு 26,500, 27,000 இந்த மாதிரி வந்து தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தொட்டுட்டு மறுபடியும் கன்சாலிடேட் ஆகும். புரியுதுங்களா? எப்படி ஆக போகுதுன்னா, கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் மேலே போகும், அதுக்கப்புறம் திருப்பி கன்சாலிடேட் ஆகிட்டு மேலே போகும். இந்த மாதிரி மாட்ரேட்டாக தான் வந்து ஏறப்போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது நண்பர்களே. நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இப்படி நினைக்கிறேன். அதை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கொரோனாவுக்கு அப்புறம் வந்த அந்த புல் ரேலியெல்லாம் வந்து இப்போதைக்கு எதிர்பார்க்காதீங்க. எப்போ நம்மளுடைய எக்கானமி மறுபடியும் 8-9% ஜிடிபிக்கு வருதோ அப்போ தான் வந்து அது நடக்கும். இப்போ வரப்போகிற குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குவார்ட்டர், கரண்ட் குவார்ட்டர், இந்த ஜூன் மாத குவார்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதனுடைய டேட்டா, ஜிடிபி டேட்டா 7.4% இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்டாக்கு, குவாலிட்டியான ஸ்டாக்கு நல்ல வேல்யூவில் கிடைச்சா வாங்கிக்கலாம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அக்குமுலேட் பண்ணலாம். சிப்பை கண்டினியூ பண்ணலாம். ஃபெட்டு ரேட் கட் பண்ணுறது தங்கத்துக்கு நல்லது, லிக்விடிட்டிக்கு நல்லது. எஃப்ஐஐஸ் உள்ளே வருவாங்க. நம்ம நாட்டில் வந்து ரேட் கட் பண்ணதுனால நம்ம நாட்டிலையும் ஏகப்பட்ட லோன்கள் எடுக்கப்படும். நிறையா பிஸ்னஸ் வந்து நல்லா வளரும். ஸோ மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப மேலே போகாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கன்சாலிடேட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நண்பர்களே.